இது நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கோங்க. 1/2 hour ஊறணும் அரிசி. நான் இந்த கிளாஸ் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தேவைப்படுறதுனால இந்த கிளாஸில் நான் எடுத்திருக்கேன். வீட்டில் மொத்தம் 6 பேர்ன்றதுனால குவான்டிட்டி அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை பொடி பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கான வெஜிடபிள்ஸு, கேரட்டு, கொஞ்சமாக கேப்சிகம், கோஸ், அப்புறம் பீன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி நம்ம வடிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி உலை கொதிக்க வச்சுருக்கேன். உலை கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வடித்து பண்ணும்போது தான் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு நல்லா வரும். இது ஆஃப் பாயிலாக தான் வேகணும். பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்ல பதத்துக்கு வரும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாப்பாடு வடித்து தான் சமைப்போம். உங்கள் வீட்லேயும் அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உலை கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு, சால்ட் உப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் அரிசி ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். உடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி வெந்திருக்கான்னு பார்க்குறேன். பாதி அளவுக்கு இல்லை, இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசியை சாதத்தை வடிச்சிட்டு பேனில் நல்லா ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸை இதில் போட்டு ஒன்று ஒன்றா வதக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் போட போகிறோம். எண்ணெய் நல்லா காயணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் நல்லா வேகும். நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கேரட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தான் நம்ம கேப்சிகம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கேப்சிகமாக நீங்கள் இப்பயே போட்டுட்டிங்கன்னா கோஸை ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா கோஸு ஃபஸ்ட்டு வெந்துடும். இது 3 வேகாமல் போயிடும். ஃபஸ்ட்டு இது 3 வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேகும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. சால்ட் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும்.
எப்பவுமே நம்ம சாம்பார், காரக்குழம்பு, குருமா அந்த மாதிரி தான் வீட்டில் சமைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸை என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கினா அந்த நிறைய ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது கலர்ஸ் கலக்குறாங்க. அதனால உடம்புக்கு ரொம்ப கெடுதல் உண்டாகுது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வீட்லேயே செய்யும் போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். காய்கறி வேகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுவோம். காய் வந்துச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கோஸை இல்லை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஏன்னா அவசரமாக சமைச்சு அவசரமாக வீடியோ போடுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பொறுமையாக பண்ணாதான் அதில் எப்போவுமே நிதானமும் இருந்தால் தான் அது எப்போவுமே நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோட எண்ணம். கண்டிப்பாக நீங்களும் அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்து? லாங்காக இருக்குது, ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஸ்லோவாகவே பண்ணால் உங்களுக்கு ஓகேவா எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது வேகிறதுக்குள்ள நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். கழுவி வச்சிருக்க சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு. கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. இது காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால நிறையவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கேட்கலாம், வெங்காயத்தை வதக்கிட்டு தான் சிக்கன் போடுவாங்க, நீங்கள் என்ன வெங்காயத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிக்கனில் போட்டு வதக்குறீங்கன்னு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணால் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அப்படியே பெசரிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான், வேறு எதுவுமே வேலை கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இது செஞ்சிடலாம். அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, உடனே சிக்கன் செய்யணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி மெத்தடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சால்ட், உப்பு ஆட் பண்ண போகிறேன். ராக் சால்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ராக் சால்ட்டு இல்லை, தேவையான அளவு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமராவோட ஆங்கிள் மாறதுனால நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி நான் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம். என்ன மசாலானா ஃப்ரைட் ரைஸ் மசாலான்னு கடையில் வைக்கிறாங்க, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லவா அந்த காய்கறியோட திரண்டு வரணும். நான் சாதத்தை தனியாக ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு
அடுத்த பாதியை தனியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர்னாதான் மசாலாவோட நல்லா சேரும். மொத்தமாக போட்டு கலரினோன்னா சாதம் தனியாக, மசாலா தனியாக, காய் தனியாக நிற்கும். இதில் பாதி அளவுக்கு சாதத்தை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. மீதி பாதியை கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு கலருங்க. நாங்கள் பாதி சாதம் போட்டுட்டு கலருறேன். இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் மீதி சாதத்தையும் போட்டு நம்ம கலர போறோம். நல்லா பொறுமையா பண்ணாதான் சாதம் உடையாம வரும். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால இது சீக்கிரமா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாதி பாதியா போக்குறதுக்கு. அதனால பொறுமையா பண்ணலாம். இப்போ மீதி எடுத்து வச்சிருக்க சாதத்தையும் இதுல கொட்டி கலரிடுறேன். எல்லா சாதத்தையும் போட்டு நல்லா கலரி 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இது செய்யறது என்னமோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வீடியோ எடுத்து நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகுது. செய்யறது 20 நிமிஷம் வேலை தான். வீடியோ எடிட்டிங் மட்டுமே நம்மளுக்கு 2 ஹவர் 3 ஹவர் ஆகுது. என்னால தெரியல. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நம்ம நிறைய எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் எடுத்துக்கணும். கொஞ்சமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு மட்டும் தான் போடுறேன், வேற எதுவும் ஆட் பண்ணல. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை நம்ம இதில் போட்டு கிளற வேண்டியதுதான். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா இதில் போட்டு கிளற வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கிறதுனால மேல பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா சிக்கனையும் போட்டாச்சு. இது நல்லா கலரி விட்டுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். பாருங்க நம்ம சிக்கன் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்குன்னு. இல்ல தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே வேகுது. அது பக்கத்துலயே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். டிஃபனுக்கு தோசையோட வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸும் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸும் இந்த சிக்கன் ரோஸ்ட்டும் ஒரு நல்ல காம்பினேஷனு. இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.